வீடியோவில் 2022 நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமோட ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸை ஃபுல்லாகவே ஸ்டெப் பை ஸ்டெப் சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் எஸ்ஐ இன்ட்ரெஸ்ட் அண்ட் சம் பிரின்சிபல் அட் 15% per annum ஃபார் 3 years இஸ் ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பிரின்சிபல் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குது, அதை ரெண்டுலேயுமே போடுறாங்க. அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேயும் போடுறாங்க, காமன் இன்ட்ரெஸ்ட்லேயும் போடுறாங்க. அந்த ரெண்டுக்குமே ஒரு அமௌண்ட் இருக்கும். ஒரு எக்ஸு சம்திங், இது ஒரு ஒய்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 1134. இது ரெண்டுக்குமே 15% இது தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. அப்புறம் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3 years இங்கே கொடுத்துருக்காங்க, 3 years. ஸோ இது வந்து ஒரு புக் பேக் ப்ராப்ளம் தான். இது 8th மேக்ஸில் யூனிட் 4ல் எக்ஸசைஸ் ப்ராப்ளம், அதுலேருந்து தான் கேட்டிருக்காங்க. சரி, இதை முதல்ல சால்வ் பண்ணலாம். இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் எஸ்ஐ இன்ட்ரெஸ்ட் அதுக்கு வந்து மொத்தம் பொதுவாக கேட்குறது இந்த 3 டைப்ஸ் தான் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து 1 இயருக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸு, 2 இயருக்கு, 3 இயர்ஸ்க்கு. ஃபஸ்ட் இயருக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்காது, இதை நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் இயருக்கு வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். தேர்ட் இயருக்கு வந்து இந்த ப்ராப்ளம்லேயும் 3 years தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா 6 டைம்ஸ் இருக்கும், 63, 20. ஸோ எல்லாத்தையுமே ஒரு சைடில் எழுதிக்கோங்க. இதை சால்வ் பண்ணுங்கள். 3 டைம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் 23, 21க்கு வந்து 7 டைம்ஸ் இருக்கும். பேலன்ஸ் வந்து 24 இருக்கும், அதுக்கு வந்து 8 டைம்ஸ் இருக்கும். ஸோ திரும்பியும் வந்து 3 பண்ணுங்கள். 1, 6க்கு 2, பேலன்ஸ் 8, 6 டைம்ஸ் இருக்கும். ஸோ 63, 126 பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் இருக்கும். ஈக்குவல் டு P. ஸோ 2 × 2 × 2 8, 8 is 16, 16 ஒரு 3 0. ஸோ P is equal to 16,000. இது ஆன்சரு. 16,000 தான் ஆன்சரு. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் போகலாம். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம்லாம் எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு HCF கொடுத்துருக்காங்க. HCF ஆஃப் P ரெண்டு நம்பர் இருக்குது. Pன்னு ஒரு நம்பர், அப்புறம் Qன்னு ஒரு நம்பர். இது ரெண்டுக்குமே HCF வந்து X. ஓகேவா? அப்புறம் Qவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரெண்டு இதோட எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு HCF. ஓகேவா? இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நமக்கு 2 நம்பர் இருக்குது, அதாவது P இன்ட்டு Q இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எல்சிஎம் போட்டுக்கோங்க. HCF வந்து எவ்வளோ அப்படின்னா X. ஸோ Pக்கு வேல்யூ கிடையாது, Qவோட வேல்யூ வந்து XY அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ எல்சிஎம் இன்ட்டு X. ஸோ இந்த எக்ஸையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு PY. ஸோ ஆன்சர் வந்து PY. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் அண்ட் பிரெத் ஆஃப் தி லென்த்தும் பிரெத்தும் கொடுத்துருக்காங்க. அதாவது டைரெக்டாக வேல்யூ கொடுக்கல, பட் வந்து ஒரு ஈக்குவேஷன் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும், ரெக்டாங்கிளோட ஏரியா வந்து லென்த் இன்ட்டு பிரெத்து. இப்போ கொடுத்துருக்க ரெண்டு இதையுமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். லென்த்துக்கு 3x + 2, அதே மாதிரி 3x - 2. ஓகேவா? இது வந்து a + b, a - b அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. a + b × a - b ஈக்குவல் டு a² - b². ஓகேவா? ஸோ 3x² - 2².
ஈக்குவல் டு 9x² மைனஸ் 4. இங்கே x ஈக்குவல் டு 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 20 வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 9 × 20² வந்து 400 வரும். -4 9 4s 36. 2 0 போட்டுக்கோங்க. -4 is equal to 3596 வரும். ஸோ ஆன்சர் வந்து 3596. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமில் 2 dice are rolled together. 2 டைஸ் இருக்குது. அதாவது 2 டைஸ் இருக்குது. இது டைஸ்னால் 1 to 6 வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி 2 டைஸ் இருக்குது. அட் டைமில் ரெண்டு டைஸ் வந்து ரோல் பண்ணுறாங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டபுளெட். டபுளெட்னா இரண்டிலும் ஒரே முகாம் அல்லது ஆர் கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் ஃபேஸஸ் வந்து 4. அதாவது இங்கே வந்து ஆர் கொடுத்துருக்கனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். P of A union B. P of A அப்படின்றது ரெண்டு இதுலேயுமே ஒரே மாதிரி இருக்கிறது. இப்போ வந்து இது வந்து சாம்பிள் ஸ்பேஸ். இப்போ வந்து 2 டைஸுக்கு வந்து சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 1,1 2 இதே மாதிரி 6,6 வரைக்கும் மொத்தம் 36 இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து டபுளெட் அப்படின்றது மொத்தம் 6 1 2 3 4 5 6 இருக்குது. ஸோ 6/36. அதே மாதிரி P of Bன்றது சம் ஆஃப் ஃபேஸ் வந்து 4. ஸோ இதில் எதுக்கெல்லாம் சம் ஆஃப் ஃபேஸ் வந்து 4 வரும் பார்ப்போம். இது 1, இது 2, இது 3. ஸோ இந்த 3 மட்டும்தான் சம் ஆஃப் ஃபேஸஸ் வரும். 4 அப்படின்ற இதில் வரும். ஸோ இதுக்கான ஈக்குவேஷன் பார்த்திங்க அப்படின்னா 3/36. ஸோ இந்த இன்டர்செக்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா ரெண்டுலேயுமே என்ன காமனாக இருக்குது? ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிறது இந்த ஒரே ஒரு இது மட்டும்தான். அதாவது இதோட வேல்யூ வந்து 1/36. ஓகேவா? ஸோ 3 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 6/36 + 3/36 - 1/36. 6 + 3 9, 9 - 1 வந்து 8. ஸோ ஆன்சர் வந்து 8/36ஐயும் இங்கே வந்து 4ஆல் வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான், ஏன்னா 8/36 ஆன்சரில் இல்லை. ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ 2/9 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டினில் கலா அண்ட் வாணி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். கலா சேஸ், 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸு. கலா அப்புறம் வாணி. ஸோ கலா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டுடே இஸ் மை பர்த்டே. இன்றைக்கி எனக்கு பிறந்தநாள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்றைக்குன்னா மண்டே சொல்கிறாங்க. அப்புறம் அடுத்து கேட்குறாங்க, வாணிக்கிட்ட கேட்குறாங்க வாணியோட பர்த்டே என்றைக்கு அப்படின்னு கேட்குறாங்க. வாணி திரும்ப சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ ஓகே, வாணி என்ன சொல்கிறாங்கன்னா வாணி தான் சொல்கிறாங்க டுடே இஸ் மண்டே அப்படின்றாங்க. ஸோ வாணி தான் சொல்கிறாங்க இன்றைக்கி மண்டே. அதுக்கு முன்னாடியே வந்து கலா வந்து இன்றைக்கி என்னோடய பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து அண்ட் ஐ செலிப்ரேட் மை பர்த்டே 75 days ago. 75 நாளைக்கு முன்னாடி என்னோடய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த டே வந்து என்ன டே அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? 75/7 போட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து அதோட ரிமைண்டரை வச்சு தான் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஏன்னா சப்போஸ் வந்து 70 நாளைக்கு முன்னாடி என்னோடய பர்த்டே அப்படின்னா சேம் மண்டே தான் வரும். ஓகேவா? ஸோ 70 நாள் இல்லைன்னா 63 days அவனோட மல்டிபிள்ஸில் அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா சேம் மண்டே தான் வரும். ஸோ இப்போ சப்போஸ் இப்போ 70 நாள், ஃபஸ்ட்டு 70 நாளுக்கு நம்ம கம்மி பண்ணிடுவோம். ஸோ இதுக்கு ரிமைண்டர் வந்து 5 days வரும். 5 days நம்ம இங்கேருந்து கால்குலேட் பண்ணணும். அதாவது இது வந்து 70 daysக்கு முன்னாடினா மண்டே வந்திருக்கும்.
சேம் மண்டே, ஏன்னா 7ஓட மல்டிபிள்ஸ். அதே மாதிரி இது வந்து 71st டே, அதாவது அதே மாதிரி இது 72 வரும், இது 73 வரும், இது 74 வரும், இது வந்து 75. ஸோ ஆன்சர் வந்து வெனஸ்டே. இந்த ப்ராப்ளம் அடுத்த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த கிரேட்டஸ்ட் 5 டிஜிட் நம்பர், அதாவது இதுதான் ஹையஸ்ட் 5 டிஜிட் நம்பரு. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கிரேட்டஸ்ட் 5 டிஜிட் நம்பர் விச் when divided by இந்த 4 நம்பரில் டிவைட் பண்ணும்போது 2 ரிமைண்டர் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 4 நம்பருக்குமே அது என்ன சொல்ல வர கொஸ்டின் எனக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஹையஸ்ட்டு ஒரு 5 டிஜிட் நம்பர் இந்த 4 நம்பர்லேயுமே டிவைட் ஆகணும். அப்படி டிவைட் பண்ணும்போது 2 வந்து ரிமைண்டர் வரும் அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுக்கணும். த்ரீ 4s are 12, 12 5s are 60 into 2 120. ஸோ எல்சிஎம் வந்து 120 அப்படின்னு வருது. இந்த 120னால் நம்ம இதை டிவைட் பண்ணணும். இதுக்கு வந்து நமக்கு நம்ம எத்தனை டைம்ஸ் வருது அப்படின்றத எழுதணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு வந்து அதில் அந்த டேபிளோட இது பண்ணி பார்த்துக்கோங்க, ஏன்னா அது வந்து நம்ம இந்த ப்ராப்ளம்க்கு அது தேவையில்லை. ஸோ பேலன்ஸ் வந்து 39, 360, 39, திரும்ப ஒரு 9, 360, பேலன்ஸ் வந்து 39 அப்படின்னு வருது. ஸோ கிரேட்டஸ்ட் நம்பர் விச் when divided by, ஸோ இந்த 120 அப்படின்ற நம்பரை இந்த நம்பரில் டிவைட் பண்ணும்போது அதோட ரிமைண்டர் வந்து 2 தான் வரணும். ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக டிவைட் ஆகிற நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த நம்பர்லேருந்து 39 வந்து 39 சப்ராக்ட் பண்ணோம்னா எக்ஸாக்டாக இந்த 4 நம்பராலையும் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் நமக்கு கிடைக்கும். அதாவது 99960. ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நமக்கு வந்து 2 அப்படின்றத ரிமைண்டர் கொடுக்கணும். ஸோ ப்ளஸ்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 99962 இது ஆன்சர். இதே கொஸ்டினில் இந்த 2 ரிமைண்டர் கொடுக்கல அப்படின்னா 160, அதாவது இந்த இது ஆன்சராக வரும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இந்த ரேஷியோவை சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. 4:2 இந்த 3 வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா 4/1/2 அப்படின்னு எழுதிக்கலாம். 2/5. இதை வந்து ரூட் எடுத்தோம் அப்படின்னா 2 அப்படின்றது வருது. 2/4. ஸோ இந்த 2வும் ஒரு இது பண்ணிங்கன்னா 4ன்னு வரும். ஓகேவா? ஸோ இதை சால்வ் பண்ண போகிறோம். 4 × 4 × 4 equal to 2 × 2 × 2 × 2. ஒரு 2 இதையும் கேன்சல் பண்ணிடுங்க. அதே மாதிரி இன்னொரு 2யும் இது கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ ஆன்சர் வந்து 4:1. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, if the first half of the series is written in reverse order, அதாவது இந்த சீரீஸை ஃபஸ்ட் ஹாஃபை மட்டும் கண்டுபிடிச்சி அதை வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் எடுத்தோம் அப்படின்னா which element will be 14th from the right hand. இதுதான் ரைட் ஹேண்டு. ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த ஆஃபை கண்டுபிடிக்கணும். மொத்தம் இதில் எத்தனை எலமெண்ட் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிங்க.
1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22. ஸோ 22ல் அப்போது இந்த இதுதான் ஃபஸ்ட் ஆஃப். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் என்ன பண்ணுறாங்கன்னா ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதுனா 14th எது கிடைக்கும் அப்படின்றாங்க. நம்ம இதுவே வந்து 11 எலமெண்ட் இருக்கும். 11 எலமெண்ட்டு ப்ளஸ் வந்து நம்ம ரிவர்ஸில் எழுதணும் அப்படின்னா இது வந்து இங்கே வந்துடும். ஃபஸ்ட் ஆஃபை மட்டும்தான் நம்ம ரிவர்ஸில் எழுதுவோம். இந்த இது தான் ரிவர்ஸில் எழுதுவோம். ஸோ இங்கே இது வரைக்கும் இங்கே திரும்ப 1லேருந்து ஆரம்பித்து இங்கே 11 வரைக்கும் வந்துடும். அதுக்கப்புறம் இது தான் இங்கே எழுதுவோம். ஸோ 12 12 13 14. ஸோ ஆன்சர் வந்து ப்ளஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது வந்து ஒரு ஈஸியான ப்ராப்ளம் தான். 10 farmers will plow the land in 21 days. men and time and work அந்த மாதிரி தான். ஸோ 10 farmers இருக்காங்க, 21 இருக்கு. in how many days 14 farmers அதே வேலையை 14 பேர் இருந்தால் எவ்வளோ நாளில் வேலை செஞ்சு முடிப்பாங்க அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இதை சால்வ் பண்ணுங்கள். 5 7 இங்கே வந்து 3 வரும். ஸோ 5 3 சார் 15 days. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து இஃப் 18, A, -B are in arithmetic progress, then what is the value of a plus b கேட்டிருக்காங்க. ஸோ இது arithmetic progressனால் ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூ இருக்குது, அது கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ளஸ் ஒரு எக்ஸ் அப்படின்றத ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து ஏ அப்படின்றது கிடைக்கிது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 18 கூடவே 2x ஆட் பண்ணுவாங்க. அதாவது அந்த ஒரு காமனான ஒரு நம்பரை வந்து எத்தனாவது டிஜிட்டோ அத்தனை டிஜிட் தவிர மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிகிட்டே வருவாங்க. அதுதான் வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ். இங்கே வந்து -3 வருது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 18 கூட 3x ஆட் பண்ணாங்க அப்படின்னா இந்த வேல்யூ வரும். ஸோ இதை வச்சு தான் நம்ம a + b கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம a + b கண்டுபிடிக்க முடியும். ஸோ 18 + 3x = -3. ஸோ இங்கே வரும்போது 21 + 3x = 0 அப்படின்னு இருக்கும். 3x = -21, x சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 7 வரும். ஸோ இங்கே மைனஸ் இருக்கிறனால -7. ஸோ எக்ஸோட வேல்யூ 7. ஸோ 18 + 7. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா a + b. ஓகேவா? ஏவோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா 18 + எக்ஸுங்களா. ஸோ எக்ஸோட வேல்யூ -7. ஸோ a = 18 - 7 = 11. b = 18 அதாவது 18 + 2xன்னு வரும். ஸோ 18 - 14 அப்படின்னு வரும், = 4. ஸோ a + b ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 15 வரும். ஸோ அதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். a person saved money every year. அதாவது ஒரு பர்சன் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒரு சர்டன் ஒரு அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணுறாரு. எப்படின்னா half as much he could in the previous year. ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட்டு போடுறாரு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா அதில் பாதி. அதே மாதிரி 6 வருஷத்துக்கு போடுறாரு. இஃப் யூ ஹேட் சேவ் டோட்டலி, ஸோ எல்லாத்தையும் டோட்டல் பண்ணோம் அப்படின்னா ஒரு அமௌண்ட் வருது. அது எவ்வளோ வருஷத்துக்கு பண்ணுறாரு அப்படின்னா 6 இயர்ஸு பண்ணுறாரு. ஃபஸ்ட் இப்படி பண்ணும்போது ஒரு அமௌண்ட் இருக்குது, அதை வந்து 6 வருஷத்துக்கு வந்து அந்த அமௌண்ட்லேருந்து பாதி, அதுலேருந்து பாதி, அப்படி இப்படி ஒரு 6 இயர்ஸ் வரைக்கும் போடுறாரு. 6 வருஷத்துக்கு போடுறாரு. அப்படி போடும்போது அந்த அமௌண்ட்
நமக்கு டோட்டல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இயரில் எவ்வளோ போட்டிருப்பாரு அதுதான் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் இயர் வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். செகண்ட் இயரில் வந்து அதில் பாதி, ஓகேவா? அதே மாதிரி தேர்ட் இயரில் பார்த்தோம் அப்படின்னா அதுலேயும் பாதி, அதாவது இதில் பாதி, அதாவது இந்த ப்ரீவியஸ் இயர். இதே ஃபஸ்ட் இயர்னு சொல்லியிருந்தாங்கன்னா திரும்பவும் 1/2x. ஸோ ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு கொடுத்துருக்கனால 1/4x வரும். அதே மாதிரி இதில் பாதி 1/8x ப்ளஸ் 1/16x ப்ளஸ் 1/32x. ஸோ எக்ஸை எல்லாத்தையும் காமனாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. 1 + ஓகேவா? ஸோ எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 32 தான் வரும். 32 + 16 + 8 + 4 + 2 + 1 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஸோ 16 4 20 + 8 + 2 ஒரு 10. ஸோ 20 + 10 30, 31, 31 + 32 63 வரும். 3. ஸோ x into 63/32 is equal to 7875. ஸோ ஃபஸ்ட்டு 3ஆல் பண்ணலாம். 21 வரும். இதை பண்ணிங்கன்னா 2 6 2 5 வரும். ஸோ அடுத்து 21லே பண்ணிடலாம். ஒன் 25 வருது 21ஆல் பண்ணும்போது. ஸோ கடைசியில் x is equal to 32 into 125. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 4000 வரும். ஸோ ஆன்சர் வந்து 4000. ஸோ இந்த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, there is 60% increase in an amount in 6 years at simple interest. ஒரு அமௌண்ட், அந்த அமௌண்ட்டு வந்து ஒரு எக்ஸ் அமௌண்ட் இருக்குது. இங்கே நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100ன்னு வச்சுக்கோங்க. அது வந்து 6 வருஷம் கழிச்சு 6 இயர்ஸ் கழித்து எவ்வளோ ஆகுதுன்னா 60% இன்க்ரீஸ் ஆகிடுது. ஸோ 100 அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 160 ஆகிடுது. ஸோ அதுக்கு அடுத்தது தென் அதே மாதிரி தென் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 12,000 ஆஃப்டர் 3 இயர்ஸ் அட் த சேம் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதுலேருந்து ஃபஸ்ட் நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம நார்மல் எஸ்ஐ இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஃபஸ்ட் இது வந்து இது சும்மா ஒரு ரஃப்பான ஒரு வேல்யூ தான். ஸோ இது 100 போட்டால் 116 வருது. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 60. இதுதான் வந்து எஸ்ஏ அமௌண்ட்டு. ஸோ 60 இஸ் ஈக்குவல் டு 100 இன்ட்டு என் வந்து 6 இயர்ஸ் இன்ட்டு ரேட் வந்து தெரியாது நமக்கு, டிவைட் பை 100.
ஸோ இங்கே 10 இருக்குது. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10. ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு காமன் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா C is equal to, இது வந்து அமௌண்ட்டு தான், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்காது, மொத்த அமௌண்ட்டு தான் கிடைக்கும். ஸோ P இன்ட்டு 1 + R / 100 whole power n. இங்கே வந்து பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 12,000, 1 + R வந்து 10%, n வந்து 3 years. (110/100) ஸோ அதை ரெண்டுமே சால்வ் பண்ணிங்கன்னா 11/10 × 11/10 இந்த மாதிரி வருது. ஸோ அதையும் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி 12 × 11 × 11 × 11 11 சார் 121 121 × 11. ஸோ வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட அமௌண்ட் கிடைக்குது நமக்கு. ஸோ நமக்கு கேட்டது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் நமக்கு தேவை. ஸோ இந்த அமௌண்ட்லேருந்து நம்ம பிரின்சிபலை மைனஸ் பண்ணணும். ஸோ வந்து ஆன்சர் வந்து C. நெக்ஸ்ட் ப்ராப்ளமும் அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். பாப்புலேஷன் ஆஃப் எ வில்லேஜ் இன்க்ரீசஸ் அட் எ ரேட் ஆஃப் 7% எவ்ரி இயர். இது ப்ரெசன்ட் பாப்புலேஷன் வந்து P அப்படின்ற சப்ஸ்டியூட் பண்ணணும். ஆரில் வந்து 7% இது பண்ணணும். n = 2 years. 2 வருஷத்துக்கு அப்புறம் பாப்புலேஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ இஸ் ஈக்குவல் டு 90 × 1 + R / 100 whole power n. ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 10041 அப்படின்ற ஆன்சர் வரும். ஸோ ரிமைனிங் கொஸ்டின்ஸை இந்த வீடியோவோட பார்ட் 2ல் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.